எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜ் திலக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிளிஃபைடு டேர்ம் என்ன, ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு சின்னதாக ஒரு கை வைத்தியம் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கை வைத்தியம்னா ஒரு கஷாயம் தான். வீட்டில் அன்றாட பயன்படுத்துகிற சமையல் பொருள்லேருந்தே ஒரு கஷாயம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்ம காமனாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்ன நினச்சிக்கணும்னா மனக்கவலை, டிப்ரெஷன், ஏமாற்றம், தோல்வி, அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினச்சினுக்கிறோம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அது சிம்பிளிஃபைட் டேர்மில் மல்டிபிள் டேட்டான்னு சொல்லலாம். அது என்ன மல்டிபிள் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளை இன்னொருத்தவங்க வந்து அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்து சைமல்டேனியஸாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ ட்ரை பண்ணும்போது நம்ம மைண்ட் அண்ட் ஃபிசிக்கல் பாடி சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது வந்து நம்ம கோர் கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக் அண்ட் ரீசனிங் தெரியும். இந்த வேலை இவ்வளோ நேரத்தில் முடியாதுன்னு தெரியும். முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அந்த எஃபர்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஒன்ஸ் நம்ம அந்த டாஸ்க்கை வந்து அக்காம்ப்ளிஷ் ஃபினிஷ் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைஞ்சிடும். ஆனால் அது ரிப்பீட்டடாக நம்ம வரும்போது அது அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் கடங்கார் வந்திருக்காரு. அந்த கடங்காரர்கிட்ட நான் வந்து வட்டி கட்டணும், அசலும் கட்டணும். அப்போ அவர் பார்க்கும் போதெல்லாம் நம்மளால் இப்போ கட்ட முடியல, நமக்கு இப்போ கையில் காசு இல்லைன்ற லாஜிக் ப்ளஸ் அவர்கிட்ட வந்து இதை பதில் சொல்ல முடியாதுன்ற ரீசனிங் இருக்குல்ல, இந்த முரண்பாடு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறணும். இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ஃபைல் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அவங்களோட கோர் கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். அப்போது வந்து மேனேஜர் வந்து இல்லை புஷ் பண்ணுறதுக்காக அதிக ஃபைல் கொடுக்கும்போது அந்த கோர் கான்ஷியஸ் மைண்டு லாஜிக் அண்ட் ரீசனிங்கை வச்சு பழைய டேட்டாவில் இந்த ஃபைல் இவ்வளோ நேரத்தில் தான் பண்ண முடியும்னு தெரிஞ்சு அந்த மேனேஜர்கிட்ட சொல்ல முடியாத எஃபர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அது முடியாதுன்னு தெரிஞ்சு எஃபர்ட் போடுறாங்க. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். இந்த ஸ்ட்ரெஸ் தான் உலகம் முழுக்க காமனாக எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம், ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம்னா எக்ஸாஜரேட் பண்ணி காட்டும். ஒர்க் கல்ச்சரில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம ஃபேமிலி ப்ராப்ளமில் மாட்டிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு வெளிப்படுத்துகிறோம். அதை நோக்கி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஜப்பானில் பார்த்திங்கன்னா 1960க்கு முன்னாடி ஆஃப்டர் தி வேர்ல்டு வார் ஒரு நாளைக்கு 13 பேர் சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. எக்கானமியை பில்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மக்கள் பயங்கரமாக உழைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 13 பேர் சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது சின்ன சின்ன ஃபேமிலி ப்ராப்ளமுக்கெலாம் சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒய்ஃபு ஃபோன் எடுக்கல, அம்மா திட்டாங்க, லவ்வர் வந்து பேசலை, இதுக்கெல்லாம் சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு கோர் ரீசன் அவங்க தேடி கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஒரு எம்ப்ளாயும் 16 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுக்காக அவங்க நாட்டுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் சாட்டர்டே சண்டே கூட லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பிளேஸில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸு அது ஸ்ட்ரெஸ்ஸு தான் தெரியாமல் அவங்க மனசுலேயே சப்ரஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம நாட்டுக்காக உழைக்கணும், நம்ம நாட்டோட எக்கானமியை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு சப்ரஸ் பண்ணி அது எங்கே வெடிக்குதுன்னா, அது ஃபேமிலி ப்ராப்ளமில் சின்ன சின்ன இஷ்யூவில் வந்து யாராச்சும் ஒரு வார்த்தை சின்னதாக திட்டா கூட அது சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை கண்டுபிடிச்ச ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டு வந்து ஜப்பானில் வந்து ரூல் போட்டாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயியை திட்டாமல் வேலை வாங்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களா கொடுக்குற டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணி வேலையை வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் போட ஆரம்பித்தாங்க. 1 hour ஒன்ஸ் வந்து மெடிடேஷன் டைம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது ஒர்க் கல்ச்சரில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் டிப்ரெஷன் கொண்டு போகிறது, ட்ராமாவுக்கு கொண்டு போகிறது. அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி அது வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு சூசைடல் தாட்டுக்கு கொண்டு போகிறோம். ஒர்க்கு கல்ச்சரில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். அதை காட்டி கொடுக்குறது தான் மற்ற ப்ராப்ளம்லாம். ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சின்னதாக கை வைத்தியம் ஹெல்ப் பண்ணுமானா? ஆமாம், பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது சின்ன சின்ன கை வைத்தியம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எப்படி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கஷாயம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லிவர் ப்ராப்ளமுக்கு சின்ன கீழா நெல் எப்படி ஹோல் லிவரையே வந்து க்யூர் பண்ணுது, அதை போல தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப நல்லது. அதை நம்ம கண்கூட அனுபவப்பட்டிருக்கோம். இனிப்பு சாப்பிடும் போதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த டைமுக்கு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா அந்த நேரம் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கஷாயத்தில் 4 இன்க்ரீடியண்ட் வந்து நெல்லிக்காய் வத்தல்னால் நெல்லிக்காவை வெயிலில் காய வச்சு ட்ரையான நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் வத்தல். இந்த நெல்லிக்காய் வத்தல் வந்து நாட்டு சரக்கு கடை, இந்த வைத்தியர் கடையிலலாம் கிடைக்கும். நெல்லிக்காய் வத்தல் 100 கிராமு, சீரகம் வீட்டில் ரசத்துக்கு யூஸ் பண்ணுற சீரகம் அது ஒரு 100 கிராமு, ஓமம் 100 கிராமு, அதிமதுரம் வந்து குச்சியாக இருக்கும். அதை நீங்கள் அம்மியில் போட்டு நசுக்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். அதிமதுரன்றது அதிகப்படியான இனிப்பு. ஓகேங்களா?
இனிப்பு வந்து உடம்புல இருக்கிற வறட்சியை குறைக்கும். நெல்லிக்காய் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்யும், ப்ளஸ் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், ப்ளஸ் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற ஹீட்டு டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணும். சீரகம் அதே தான். சீரகம் வந்து உடம்புல இருக்கிற வாய்வெல்லாம் குறைக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் ஏற்படுறவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், வாய்வு அதிகமாகும், பித்தம் அதிகமாகும். இப்போ இந்த நெல்லிக்காய் வத்தல், சீரகம், ஓமம், அதிமதுரம் இதெல்லாம் சேர்ந்து பித்தத்தையும் வாதத்தையும் கம்மி பண்ணும். அதனால் மைண்டு வந்து ஒரு காமான ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். ஓகே, இப்போ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் சுடு தண்ணியில் போட்டு ஒதுக்க வச்சு கஷாயமாக குடித்து பாருங்கள். குடித்து பார்த்துட்டு ரிசல்ட் பாருங்கள். அது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இது ஒரு டவுட் இருந்துச்சு, ஏதோ ஒரு யூடியூப்பில் சொல்லிட்டாங்க அது சாப்பிட முடியாதுன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு சித்தா இல்லை ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கஷாயம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் அன்றாட சமையல் பயன்படுத்துறதுனால இதனால் சைடு எஃபெக்ட் இல்லை, ஆனால் சைடு பெனிஃபிட் தான் இருக்குது. உங்கள் மைண்டு கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதனோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.